நாளைக்கு என்னோட மேரேஜ். எனக்கும் நாளைக்கு மேரேஜ். எப்படி வருது? ஒரு நிமிஷம். மாட்டுவன் பார்த்தா தப்பிச்சிட்டானே. இருடா ஒன்று வச்சுக்கிறேன். பிஸி பிஸி வருது. என்ன இது? ச்சே. பாய். 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 சரி. நாடே இளைஞர்கள் கையில் தான்ப்பா இருக்கு. நீயும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் ஆக வேண்டாமா? ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க? எல்லாரும் ஒன்னா இருங்க. காலேஜில் சண்டை போடாதீங்க. ஒற்றுமையா இருந்து நல்ல முறையில் வாழ்றதுக்கு வழியை பாருங்க. ஏமா பையனை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, போயிட்டு வாங்க. வரங்கியா? ஹலோ, ரோட கிளியர் பண்ணுங்க. போக சொல்லுங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? பட்ட பகல் இது 2வது கொலை. சும்மா இருந்தாலே பத்திரிகைக்காரன் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். இதுல வேற மந்திரிக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற. எனக்கு உடனே எஃப்ஐஆர் காப்பி வேணும். இல்ல ஊர்ல போய் பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கோயா. ஏன் வந்து என் உயிரை எடுக்கிறீங்க? ஆளும் சார் வந்துட்டானுங்க. சார் அந்த மொபைலில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் காப்பி பண்ணிடுச்சு சார். என்ன சார் இந்த பொண்ணுங்க போட்டோலாம் இங்க இருக்கு? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்க 3 பேர்ல இவங்க 2 பேர் சார். இந்த பொண்ணை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணை நல்லா தெரியுமா? தெரியும் சார். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்க சார். யோ, இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். வேற என்ன தெரியும் உனக்கு? சார் இந்த பொண்ணு தான் சார். இரியா. வணக்கம் சார். உட்காருமா. தேங்க்யூ. நீ போ. ஓகே சார்.
இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட் சார். இந்த பொண்ணை நேத்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? ம். அஜிஷு, நாளைக்கு மேரேஜ் வேற சொன்னாலே சார். ம். இந்த பொண்ணுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? நேத்து கூட ஹோட்டலுக்கு வந்திருந்தீங்கல்ல, அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமா சார், அவ என் ஃப்ரெண்டு தான். பேர் கூட ராதா. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. சார் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க மொபைலை கொடுங்க. இந்தாங்க சார். யோ வாங்க, இந்த நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே சார். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? 2 பேர் வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் நீங்களும் வாங்க. ஹலோ ராதா. என்னாச்சு ராதா? விசேஷ வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் பீரோவை திறந்து பார்த்தா ஒரு நகையுமே காணும். ஆமா, உங்க வீட்டுக்காரங்க வெளியூருக்கு போயிருக்காரு. என்ன வேலை பாக்குறாரு? வியாபார விஷயமா போயிருக்காரு. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்ததா? இல்ல சார், உங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு? வரேன்னு சொல்லியிருக்காரு. இது என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. இது ஹஸ்பண்ட்ங்க. ஹஸ்பண்டா? சார், அன்னைக்கு சொன்னேன்ல சார், ஆ. அங்க செத்து கிடந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணோடையும் இந்த பொண்ணு கூடயும் வந்தவன் இவன் தான் சார். இவனா? உங்க வீட்டுல நகையை காணோம். நீ ஏதாவது நகை பணம் கொடுத்தியாமா? நிறைய கொடுத்துருக்கேன் சார். நாளைக்கு எனக்கும் உனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். நிறைய பணம் கொண்டு வர சொல்லியிருக்கான். ஓகே, அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லு டார்லிங். இது வரைக்கும் எனக்கு ஃபோன் வரல. அதான் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். நம்ம முதலருவுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். ஓகே டார்லிங். என் இதே ராணியே, நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற. அப்படியா? ஆமா செல்லம், சீக்கிரம் வா. ஆசையை பாரு. பாடி செல்லம். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகே. இது என் ஹஸ்பண்ட் வாய்ஸ் தான். கன்ஃபார்மா? மேடம், அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடங்க. புரியுதா? உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார். கான்ஸ்டபிள். ஓகே. இந்த வீட்டுக்கே ராணி ஆக போற.